இந்த காவல்துறை சுதந்திரமாக பணிபுரிய வேண்டும், அதைத்தான் நாம் சொல்கிறோம். காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழக அரசு அது தமிழக அரசாக இருக்க வேண்டுமே தவிர திமுக அரசு இல்லை என்பதை காவல்துறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக மோசமான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். தமிழக காவல்துறை மிக சிறப்பு வாய்ந்த தகுதியான திறமையான ஒரு காவல்துறை. ஆனாலும் கூட என்னவோ தெரியவில்லை, கடந்த சில வருடங்களாக திராவிட மாடல் ஆட்சி என்றவர்கள் மாற்றக்கூடிய ஆட்சியில காவல்துறை ஆளும் அரசு என்ன சொல்கிறதோ அதை கேட்பது என்பது எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு விளைவுகளை விளைவிக்கும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இல்ல, அவருக்கு பயம் இல்லைன்னு சொன்னா அந்த ரத்தீஷ், ஆகாஷ், விக்ரம் ஜூஜு இந்த 3 பேரும் எங்கன்னு அவர் சொல்லிடலாமே. எல்லாருக்குமே தெரியும், பக்தவத்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கருணாநிதி அவர்கள் சட்டசபையிலே ஈவேராவை ஏன் கைது செய்யவில்லை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டவர் கருணாநிதி அவர்கள். அண்ணாவின் பெயரால் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்கிற காரணத்திற்காக அண்ணாவை கைவிட்டு விட்டு ஈவேராவை தூக்கி பிடித்தவர் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே வந்த உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அண்ணாவை மறந்து விட்டது என்பது ஒன்றும் வியப்புக்குரிய ஒரு விஷயம் அல்ல. அதை திமுக தொண்டர்கள் தான் உணர வேண்டும். திமுகவை துவங்கியது அண்ணாதுரை அவர்கள். 10 கோடி 15 கோடி வாங்கிக்கிட்டு 2 வேட்பாளர்கள் போடுறதுதான் நிலைத்தன்மையா? திமுகவிற்கு அடிமையாக இருப்பதுதான் நிலைத்தன்மையா? திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு அடிமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவிற்கு. அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம். அந்த கட்சியினரை, அந்த கட்சி தலைவரை கவர வேண்டும் என்பதற்காக பேசும் பேச்சுக்கள். எத்தனையோ முறை திமுக ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்குது இந்த தமிழகத்தில். திமுக டெபாசிட்டே போயிருக்குது ஆர்கே நகர்ல. இதெல்லாம் சேகர் பாபு அவரு ஏரியாவே நடந்தது தான். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா அப்படி பேசினாருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வளவுதான். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாராயணன் திருப்பதி, தமிழக பாஜகவின் துணைத் தலைவர். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இதுல மறைக்கப்படுகிறதா இல்ல மறுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தெரியாமலே அரக்கோணம் பெண்ணோட இஷ்யூ. அந்த பெண் நேரடியாவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் திமுக முன்னாள் நிர்வாகி தேவச்செயல். சோ அதனால கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? அந்த பெண் ஒரு மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நேரடியாக ஒரு பெண் தான் இப்படிப்பட்ட ஒரு நபரிடம் சிக்கி சீரழிந்து மிக மோசமான முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளேன் என்று சொல்லியும் கூட காவல்துறை இனிஷியலா, அதாவது முதலில் நடவடிக்கை எடுக்க தயங்கியது. அவர்கள் எங்கெங்கிலுமோ அலைந்து திரிந்து அதன் பிறகு அந்த நபரை கைது செய்யவில்லை காவல்துறை. அந்த நபர் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் அவர் முன்ஜாமீன் பெறுகிறார். ஆனால் அந்த முன்ஜாமீன் பெறும்போது தமிழக காவல்துறை அந்த நபருடைய ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதுதான் இங்க மிக மிக முக்கியமானது. அப்படி என்று சொன்னால் எதற்காக ஒரு சாதாரணமா ஒரு முகநூல்லையோ அல்லது ட்விட்டர்லயோ இந்த அரசையோ அல்லது முதலமைச்சரையோ விமர்சித்து யாரேனும் பதிவிட்டால் நட்ட நடுநிசையில போய் கைது செய்து நட்ட நடுநிசையில நீதிபதியுடைய இல்லத்திற்கே சென்று ஆஜர்படுத்தி கைது செய்கிற, முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டால் அதை கடுமையாக எதிர்த்து வழங்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு காவல்துறையானது இந்த வழக்குல தெய்வ செயலுக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு கடுமையான எதிர்ப்பை காண்பிக்கவில்லை என்பதுதான் மிக மிக குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அதிகார துஷ்பிரயோகம் என்பது எந்த அளவிற்கு இருக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து இந்த அரசாங்கம் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகள் நடந்து வருகிறது. அதே போலத்தான் சவுக்கு சங்கர் விவகாரத்துல ஒரு பெண் அங்கே அவருடைய வீட்டிலே மலம் கொட்டிய விவகாரத்துல கூட நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது. காரணம், அதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது. இப்போ அதனால ஆளும் கட்சியை எதிர்ப்ப யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது
அதிகார துஷ்பிரயோகம் என்பது புலனாகிறது. அதே போலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாங்க. வியாசர்பாடியில வந்து ஒரு தீயணைப்பு, அதற்கு வந்து தடுக்க போன தாவேகா நிர்வாகி, பெண் நிர்வாகிகளை வந்து காவல்துறை மிகவும் மோசமாக கண்டித்ததாக. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த காவல்துறை சுதந்திரமாக பணிபுரிய வேண்டும், அதைத்தான் நாம் சொல்கிறோம். காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழக அரசு அது தமிழக அரசாக இருக்க வேண்டுமே தவிர திமுக அரசு இல்லை என்பதை காவல்துறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக மோசமான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். தமிழக காவல்துறை மிக சிறப்பு வாய்ந்த திறமையான ஒரு காவல்துறை. ஆனாலும் கூட என்னவோ தெரியவில்லை, கடந்த சில வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று அவர்கள் மார்த்தட்டுகிற ஆட்சியில காவல்துறை ஆளும் அரசு என்ன சொல்கிறதோ அதை கேட்பது என்பது எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு விளைவுகளை விளைவிக்கும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இது அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய செயல் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மிடையே நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்தும் கூட அரசனுடைய அதிகாரத்திற்கு பயந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த நேர்மையான முறையை கைவிட்டு விடுவது என்பது தவறான செயலாகத்தான் பார்க்கிறோம். கடந்த ஒரு வாரமா இடி ரைட் போயிட்டு இருந்துச்சு. அப்ப லைம்லைட்ல வந்து நம்மளுடைய துணை முதல்வர் வரல. இப்ப திடீர்னு வந்து ஈடிக்கும் பயம் இல்ல, மோடிக்கும் பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இதில் உங்களுக்கு கருத்து? இல்ல, அவருக்கு பயம் இல்லைன்னு சொன்னா அந்த ரத்தீஷ், ஆகாஷ், விக்ரம் ஜூஜு இந்த 3 பேரும் எங்கன்னு அவர் சொல்லிடலாமே. ஏன்னா இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அனைவரோடும் அவர் இருந்திருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு துணை முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு இதெல்லாம் பயம் இல்லை, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்னா சொல்றவங்க அவங்க எங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதுதான் விஷயமே. அதுதான் நம்ம கேட்கணும். சார், அது கூடவே சேர்த்து இது திமுக வந்து கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய கட்சி, அதனால எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய எதிர்ப்பு விமர்சனங்கள் எழுகிறத பார்க்கிறோம். இதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, இது ஒன்றும் புதிதல்ல. ஏனென்று சொன்னால் அண்ணாதுரை அவர்களை கருணாநிதி அவர்களே மறந்து போன காலம் உண்டு. அண்ணாதுரையினுடைய அதாவது திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரால் கட்சியை துவங்கிய ஒரே காரணத்திற்காகத்தான் ஈவேராவை தூக்கி பிடித்தார் கருணாநிதி. எல்லாருக்குமே தெரியும். பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கருணாநிதி அவர்கள் சட்டசபையிலே ஈவேராவை ஏன் கைது செய்யவில்லை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டவர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அண்ணாவின் பெயரால் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்கிற காரணத்திற்காக அண்ணாவை கைவிட்டு விட்டு ஈவேராவை தூக்கி பிடித்தவர் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே வந்த உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அண்ணாவை மறந்து விட்டது என்பது ஒன்றும் வியப்புக்குரிய ஒரு விஷயம் அல்ல. அதை திமுக தொண்டர்கள் தான் உணர வேண்டும். திமுகவை துவங்கியது அண்ணாதுரை அவர்கள், இவைக்கு சம்பத் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், இப்ப எவ்வளவு ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, மதியழகன் எல்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு எம்ஜிஆருடைய தயவுனால திமுக தலைவரானவர் கருணாநிதி அவர்கள். அவர்களுடைய வாரிசுகள் அப்படித்தான் பேசுவார்கள். 4 வருடங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல்வர் வந்து நிதி ஆயோக்ல பங்கு பெற்றிருக்காரு. இதற்கும் பல்வேறு விதமான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைத்து வருகின்றனர். இதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னை பொறுத்தவரையில இந்த 3 வருடங்கள் அவர் செல்லாதது தவறு. அதுதான் கண்டிக்கத்தக்கது என்று நான் நம்புகிறேன். உறுதியாக நான் அதை சொல்கிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது தான். ஒரு முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது என்பது அவருடைய கடமை. ஆனால் அந்த கடமையை செய்ய அவர் 3 வருடங்கள் தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை. ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை பேசவில்லை, எதை பேச வேண்டிய அவசியம் இல்லையோ அதை பேசியிருக்கிறார். நிதி ஆணையத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் போய் நிதி ஆயோக்ல போய் பேசுவது என்பதுதான் ஆச்சரியமா இருக்குது. இது வந்து யாரும் பெரிதாக கூட பேசவில்லை. நிதி ஆயோக் என்பது நம் நாட்டினுடைய வளர்ச்சி பணிகள், நம் நாட்டினுடைய கட்டமைப்புகள், மக்கள் நல திட்டங்கள் எப்படியெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். ஆனால் நிதி ஆணையம் தான் எவ்வளவு நிதி ஒதுக்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். நிதி ஆயோக்கு எந்த விதமான அதிகாரமும் நிதி ஒதுக்குவதில் கிடையாது, பட்ஜெட்ல கிடையாது. ஆனால் அங்கு போய் எங்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பது உண்மையிலேயே நான் என்ன சொல்வது, ஒரு முதலமைச்சருக்கு இது கூட தெரியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யும்? போயிட்டு வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் வெள்ளை கொடியும் கொண்டு போகல, காவி கொடியும் கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. இதுல உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது காவி என்பது இந்த நாட்டினுடைய ஒரு புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதனால அவர் வந்து
காவி கொடி அப்படின்னு சொல்வதை அவர் சொல்வது கண்டிக்கத்தக்கது. காவி என்பது இந்துக்களுடைய ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு நிறம். அதனால தொடர்ந்து இவர்களுக்கு ஹிந்து எதிர்ப்பு, இந்து விரோத மனப்பான்மை என்பது தெரிந்ததுதான். அதனால இதெல்லாம் ஒரு வியப்பே கிடையாது. இது மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்து மதத்தின் மீது தங்களுடைய வெறுப்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் கிறிஸ்துவ இஸ்லாமிய மத ஓட்டுகளை அள்ளுவது அப்படின்றதுக்கு தான் செய்யறாங்கன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். மதத்தையும் அரசியலும் கலந்து அரசியல் செய்கிறார்கள் மதவாதிகள். அந்த வகையில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மதவாதி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. சென்னையில் நேற்று பேசிய திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து திமுகவின் இரட்டை வேடம் வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு அந்த கொள்கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் உங்கள் பார்வை என்ன சார்? ஆமா, ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய நெஞ்சுக்கு நீதியில தெளிவா எழுதியிருக்கிறாரு. எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாடு முழுமைக்கும் ஒரே தேர்தல் ஒரே நேரத்துல அப்படின்றது எப்படி பயன் தரும் பலன் தரும் என்றெல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். திமுக நிலைப்பாடு அதுதாகத்தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மாற்றி பேசுவது என்பது பாஜக எதை சொன்னாலும் அதை எதிர்க்க செய்ய வேண்டும். இதே நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்று சொன்னால் ஆமாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று சொல்வார். இதுதான் விஷயம். நாங்கள் ஒருவேளை நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வேண்டாம் என்று சொன்னால் இல்லை கண்டிப்பா வேண்டும் சொல்வார். அதனால இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் பதவி சுகம் இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால அப்படிதான் பேசுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில எந்த ஒரு நிலைத்தன்மையும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல நிலைத்தன்மைனா என்னங்க? 10 கோடி 15 கோடி வாங்கிக்கிட்டு 2 வேட்பாளரை போடுறதுதான் நிலைத்தன்மையா? திமுகவிற்கு அடிமையாக இருப்பதுதான் நிலைத்தன்மையா? திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு அடிமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவிற்கு. அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. நம்மளுடைய நாடு வந்து பொருளாதாரத்தில் 4வது இடத்திற்கு சென்றிருக்கு. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் முதலிடத்திற்கு கொண்டு போய் சொல்வேன் என்ற பணியில் இது மேலும் ஒரு வெற்றி புள்ளியாக தான் பார்க்கப்படுது. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? ஜெர்மனியை தாண்டி நாம் இதை சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. கடந்த 11 வருடங்களாக கட்டமைப்புகள்ல நாம அதிகமா கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பல மாநிலங்கள் இதனால் பயன்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில பல்வேறு துறைகளில் உதாரணத்திற்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபேக்டரிஸ் இந்தியா முழுக்க வந்து துவங்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பல்வேறு சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிற்கு வரவிருக்கிறது. தன்னுடைய அருமையான அற்புதமான கொள்கைகளினால் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் போன்கின்ற பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரி இந்தியாவிலேயே தயாரிப்போம் மேக் இன் இந்தியா திட்டங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை 11 வருடங்கள்ல கொடுத்து இந்தியா ஒரு மிக சிறந்த முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு ஒரு வல்லரசாக மாறுவதற்கான அனைத்து பணிகளையும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதன் அளவுல விரைவில் நாம இந்தியா உலகத்திலேயே முதல் இடத்துல பெறும் என்பது எனக்கு சந்தேகமே இல்லை. இந்த நிதி ஆயோக்கு முதல்வர் போயிட்டு வந்த விமர்சனங்களை கேட்கும் போது வந்து திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு தொகுதியிலேயா ஜெயிக்க முடியுமா நீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? 2014 திமுக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிச்சு? ஒரு தொகுதியோட ஜெயிக்கல, 0. இதெல்லாம் அதாவது அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம். அந்த கட்சியினரை அந்த கட்சி தலைவரை கவர வேண்டும் என்பதற்காக பேசும் பேச்சுக்கள். அதனால அதே போல எத்தனையோ முறை திமுக ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்குது தமிழகத்துல. திமுக டெபாசிட்டே போயிருக்குது ஆர்கே நகர்ல. இதெல்லாம் சேகர் பாபு அவரு ஏரியாவே நடந்தது தான். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா அப்படி பேசினாருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் வந்து இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலமைத்தமைக்கு நன்றி சார். நன்றி.